கர்நாடக தேர்தல் எக்ஸ்ட்பாலில் முக்கிய காங்கிரஸ் மீண்டும் கிங் மேக்கராக குமாரசாமி ஓர் அலசல். தென்னிந்தியாவில் வலுவான அடித்தளம் அமைக்க பல ஆண்டுகளாக போராடி வரும் பாஜக கர்நாடகத்தில் மட்டுமே ஆட்சியை தன்வசம் வைத்திருக்கிறது. வெளியிட்டிருப்பதுடன் எக்ஸ்ட்பால் நடத்திய ஊடகங்கள் அனைத்தும் தொங்கு நிலையில் நிலவும் என காணித்திருக்கின்றன. இதனால் 2018ஆம் ஆண்டு போல காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் இணைந்து ஆட்சி அமைக்குமா என எதிர்பார்ப்பு நிலவுவது. தொங்கு நிலையால் மீண்டும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் முன்னாள் முதல்வர் குமாரசாமி முதல்வர் பதவிக்கு காய் நகர்த்தி மீண்டும் கிங் மேக்கர் ஆகும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற சந்தேக புயலை கிளப்பி இருக்கிறது. பாஜக மீது குமாரசாமி அதிருப்தி. தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் மீது மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் பேரன் வகையில் போட்டியிடுவார்கள். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி, கர்நாடகத்தில் காங்கிரசும் மதச்சார்பற்ற ஜனதா தளமும் ஒன்றுதான் என்பதை போட்டு பல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வாக்குகளை சேகரித்தனர். ஆனால் காங்கிரஸோ அத்தகைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை முன்வைக்காமல் ஜனதா தளத்தினுடன் சுமூகமாக செல்வது போன்றுதான் பிரச்சாரத்தை மேற்கொண்டது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த முறை காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் எம்எல்ஏக்கள் வெளியேறி குமாரசாமி ஆட்சி கவிழ்க்கப்பட்டிருந்தது. குமாரசாமி பாஜக மீது கடும் கோபத்தில் இருந்து வந்ததுடன் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். தேர்தல் களத்தில் பாஜக 40% ஊழல் ஆட்சி என்பதை மேடைதோறும் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.